அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. சனி பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் மூலமாக வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் 29, 2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது நவகிரகங்களில் ஒரு கிரகம் சனி பகவான். இவர் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குவார். 2.5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இதுக்கு சனி பெயர்ச்சின்னு பேர். அதாவது இருக்கிற கிரகங்கள்லேயே அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்பேற்பட்ட அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ நான் சொன்ன தேதியில் 2025 மார்ச் மாதத்தில் வருது. வரும் தருவாயிலே சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிற இடத்துக்கு வரார், 8ஆம் இடத்திற்கு வரார். சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆயுள் காரகன். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். சனி 8ல் இருக்கக்கூடாது. அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது நான் 12 விரையச்சனி சொன்னனே, அதே மாதிரி தான் இருக்கும். பலவிதமான இன்னல்கள், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், மனோபயம், மனப்பதட்டம், ஆகாரக்குறைவு, தூக்கமின்மை, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் வரார். இப்போ நன்மையா அப்படின்னு பார்த்தால் நன்மைகள் அல்ல. இதை புலிப்பாணி சித்தர், நான் சொல்லலை, 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன நன்மை தேவைகளை பற்றி அவருடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த பாடலுடைய விளக்க உரை, சனி 8ல் வந்தால் இந்தந்த நன்மை இன்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 12 ராசிக்குமே நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நடக்காது. சொல்கிறவனுக்கு ஜாதகம் தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் யார், நீங்களே கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆராய்ந்து இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்கிறவன் தான் ஜோதிடர். தீமைனா தீமையை ஏற்றுண்டு தான் ஆகணும். பட் ஏற்றுண்டாலும் தீமை வருதுன்னு கலங்கக்கூடாது. அதற்கு என்ன பரிகாரமோ பிராயச்சித்தமோ அதை பண்ணி அதிலிருந்து வெளியில் வருவது தான் நமது புத்திசாலித்தனம். அதற்காகத்தான் இந்த பதிவையே நாங்கள் இங்கே போடுறோம். இதெல்லாம் நடக்க போகுது, இதற்கு இன்ன பரிகாரம், அதை நம்ம முன்னாடி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை போகிறது. இதில் ஒளிவு மறைவோ சிறப்பாக பாராட்டி பேசுகிறதோ அப்படிங்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் 8ஆம் இடம் அப்படின்னு வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்காத ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். புலிப்பாணி சித்தர் 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது, கண்டங்கள் 4ல் 8ல் கடுமையாம் சனி செய் நிற்கில், தண்டங்கள் மிக உண்டாகும், திரவியம் நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நஷ்டம், பண்டுல நாட்டை விட்டு பரதேசம் போவார் தாமே. எதா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? கண்டங்கள் 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரும் பொழுது கடுமையான கண்டங்கள் வரும் அப்படிங்கிறதா. கண்டங்கள் 4ல் 8ல் கடுமையாம், ஃபஸ்ட்டு வாக்கியம். அவரை கண்டம் தப்பிச்சு பொழைச்சி வந்தேன், இவனுக்கு இதில் கண்டம், உனக்கு தண்ணியில் கண்டம், உனக்கு நெருப்பில் கண்டம், இவனுக்கு பேச்சில் கண்டம், இப்படிலாம் சொல்கிறோம். கண்டம் அப்படின்னா கழுத்து, கழுத்துக்கு கத்தி வர்றது. சமஸ்கிருதத்தில் அதான் மணிகண்டன், நீலகண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமானுக்கு இந்த இடத்துல நீளமாக இருக்குது. விஷத்தை குடிக்கிறார், ஆலகால் விஷத்தை. பார்க்கடலை கடைகிறார். கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் மந்திரகிரிங்கிற மலையை அப்படி திருப்பி வச்சா கூர்மையாயிடுது, மத்தா வச்சுக்கிறாங்க. மகாபேரு மலை, ஆதிசேஷனுங்கிற பாம்பை நாணலா கயிறு மாதிரி வச்சு பார்க்கடலை கடையிறாங்க, அமிர்தம் கிடைக்கிறக்காக வேண்டி. அப்போ முதல்ல உண்டாகிறது ஆலகால விஷம், ஹையஸ்ட் விஷம், ஹை பாய்சன். அதனுடைய தாக்கமே பல இடங்கள் அழிஞ்சிருக்கு, அதனுடைய வீரியம். அதை எடுத்து இவங்கெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சு ஓடுறாங்க. அதனுடைய வீரியத்தை பார்த்து விஷம் வெளியில் வரல, வர்றதுக்கு முன்னாடி வர அந்த எப்படி ஆசிட் எடுத்து அதனுடைய மூடியை திறந்தாலே கப்புன்னு வருதில்ல விஷம், வாயு. அது வரும் பொழுதே பல பேர் மாண்டுறாங்க. எல்லாம் பயந்து ஓடும் பொழுது சிவபெருமான் அதை எடுத்து அழகாக குடிக்கிறார்.
அஞ்சி ஓடி வந்த அம்பாள் சிவனுடைய பத்னி பார்வதி தேவி சிவனுக்கு ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் அம்பாள் பயந்து இந்த இடத்த பிடிக்கிறாள். பிடிக்கும் பொழுது சிவனுடைய கழுத்திலே அந்த நீளம், விஷம்னா நீளம் எல்லாருக்கும் தெரியும், பாய்சன் குடிச்சிட்டா பாம்பு கடிச்சிட்டா என்ன உடம்பு ப்ளூ கலர் ஆகிடுது இல்லை, நீளமாகிடுது தான் நீலகண்டன் அப்படின்னு பேர் சிவபெருமானுக்கு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஆயுதம், ஹையஸ்ட்டு அஸ்திரம். அதை பயன்படுத்தினா என்ன வேணாலும் அவரால் பண்ண முடியும், மற்ற எந்த சாமிகிட்டே அது கிடையாது. அதுதான் சிவபெருமான் உயர்ந்தவர், நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா கண்டம் அப்படின்னா கழுத்து. இப்போ கண்டங்கள் அப்படின்னா என்ன, கழுத்துக்கு கத்தி வர்றது தான் கண்டம். அப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ வரும்பொழுது கண்டங்கள் கடுமையான கண்டங்கள் எதில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். சனி செய் நிற்கில், சனி 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நிற்கிறதுனால கண்டம் வருதுன்னு சொல்கிறார். தண்டங்கள் மிக உண்டாகும், தண்ட செலவு அதிகமாகும். எதாவது தண்டம் என்ன பண்ணுறது, பெற்றுன்னு தண்ட செலவு பண்ணித்தான் ஆகணும், இப்படிலாம் சொல்கிற வாக்கியத்தை சொல்கிறேன். தண்டங்கள் மிக உண்டாம், எதுக்கு போனாலும் தண்ட செலவு, வீண் செலவு, அதனால் பிரயோஜனம் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதனால் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், 10 லட்ச ரூபா வருவாய் வந்தது பரவாயில்ல அப்படின்னு நிம்மதியாக வர முடியாது. எது பண்ணாலும் தண்ட செலவாகும். 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது விரயந்தான் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரவிய நாசமாகும். திரவியம்னா என்ன, பொருட்களுக்கு பேர் திரவியம். பொருள்கள் எது இருந்தாலும் திரவியம், என்ன பொருளாக இருந்தாலும் திரவியம். அதாவது அசையக்கூடியது அனைத்தும் பொருள்கள் தான். இப்போ அந்த பொருள்கள் நாசம் உண்டாகும் அப்படிங்கிறார். யாருக்கு, சிம்மராசிக்கெல்லாம். கொண்டதோர் மனைவி வேறாம், கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு போயிடும், கல்யாணம் பண்ண புருஷன் விட்டுட்டு போயிடுவான். மனைவி மட்டும் குறிப்பிடுறீங்கன்னு பெண்கள் சொல்லலாம், அது கணவன் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். கொண்டதோர் மனைவி கணவன் வேறாம். பெண்ணுக்கு அஷ்டமச்சனி வந்ததுனால் கணவன் விட்டுட்டு போயிடுவான், ஆணுக்கு வந்ததுன்னா மனைவி விட்டுட்டு போயிடும். கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடு செட்டு நஷ்டம். எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி போடுறோமோ அதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படும். குறிப்பாக எதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதில் குறிப்பாக நஷ்டத்தை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதுலேயே ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். இப்போ எங்கே நம்ம காப்பாற்று, இங்கே அடிபடக்கூடாதுன்னு இந்த இடத்துல கையில் துணி போட்டு மூடி வச்சுருந்தோமோ அந்த இடத்துல தான் கரெக்டாக அடிபடும். எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும், அதுதான் செட்டு நஷ்டம். பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரே. பண்புகள் எல்லாம் நிறைந்த நாடு, பிடித்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல போய் தன்னந்தனியாக உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு. பண்டுள்ள நாட்டை விட்டு, சுற்றம் சொந்த பந்தம் வீடு மனை இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தங்கள் தாய் தகப்பனார் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசம் எங்கேயாவது போய் திரியிறது. அஷ்டபட்சணி வரும்பொழுது அந்த மாதிரி நடக்குங்கிறது தான் முடிக்கிறார். இருந்தாலும் விளக்க உரையில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனது புத்திரன் பசுக்கள் சிநேகிதர்கள் பணம் இவற்றிற்கு நாசத்தை ஏற்படுத்துவார். தன்னுடைய வாரிசு எல்லாம் என்னடா எல்லாம் கெட்டதாக சொல்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 ராசிக்கு தான் நல்லது. முதலே சொல்லிட்டேன், 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடம், ரிஷபம் துலாம், முதல்ல சொன்னேன் என்னென்ன ராசிங்கிறது. அதாவது மகரம், ரிஷபம் துலாம் மகரம் கவலைப்பட வேண்டாம், நன்மை தான். மீதி 9மே கஷ்டம்தான், இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும். அதுலேயும் வீரியமான கஷ்டங்கள், அதிக கஷ்டங்கள் நெட்டுக்கெல்லாம் வரும்பொழுது நடக்கும். இந்த மாதிரி புத்திரன்களாலும் பசுக்கள், வளர்க்கக்கூடிய கால்நடைகள், சிநேகிதர்கள், பணம், பொருளாதாரம் இவற்றிற்கு கேடு, நாசம், வியாதி இதெல்லாம் வருது. 3 நாள் தீட்டு அப்படிங்கிறது வரும். அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது, அதான் சொந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும். இதில் எல்லாமே விரிவாக சொல்ல முடியாது. 3 நாள் தீட்டு தான் எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்க வேணுங்கிற ஜாதகம் பார்க்கலாம். பசி, பந்து, வேலையாட்கள் இவர்கள் மூலம் துயரம். சொந்த பந்தம், நம்மள்ட்ட இருக்கிற சர்வெண்ட்டு, நமக்காக வேலை செய்கிறவனே நம்ம காப்பு வைப்பான், அந்த மாதிரி துயரங்கள் ஏற்படும். சரீர பீடை, உடம்புல வியாதி, சரீரம்னா உடல், பீடைன்னா வியாதி. பெண்களாலும் ஆண்களாலும் புத்திரர்களாலும் விடுபடப்படுவான். நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு அதான் முதல்ல சொன்னேன், எல்லாத்தையும் விட்டு. பாடலில் வந்தது விளக்கவுரை, விடுபடுறோம். தாழ்மையான நடத்தை ஏற்படும், நம்ம கீழ்த்தரமாக நடந்துக்கும், அவனாய்வன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேவலமாக பேசுகிற மாதிரி ஆகும். வெறுங்காலில் பிரயாணம், செருப்போட கூட முடியாது, வெறுங்காலில் நடக்கிறது யார் நினைப்பா? அப்படி பிரதேசம் போகிறவன் தான், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவன் தான். இதெல்லாம் ஒரு பாயிண்டிங்கு. வெறுங்காலில் நடக்கிறவன் அப்படி தான். பாசம், பந்தம், அன்பு, அறம், வீடு, மனை, மக்கள் இதெல்லாம் விட்டவன் தான். எதுவுமே வேண்டாம், நம்ம சன்னியாசி, அவன் தான் செருப்பிடலாம். அந்த மாதிரி எதுவும் வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோம், வெறுங்காலில் நடப்பான். அந்த மாதிரி மனசில் தோன்றி, வெறுங்காலுங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. செருப்போடாமல் போகிறான், இது ஒரு பாயிண்ட்டுன்னு பேசுகிறோமான்னு பேச முடியும். அதுக்குள்ளே இத்தனை இருக்குது. வெறுங்காலில் பயணம் ஏற்படும், மரியாதை கெடும், மன உளைச்சல் உண்டாகும். யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் தண்டம் பதில் சொல்ல வேண்டியது வரும். யாரோ தப்பு பண்ணியிருப்பா, அந்த இடத்துல நின்று இவங்க பதில் சொல்கிறதுக்கு ஆகணும். அப்போது வேறு யாருக்கும் நம்ம ஜாமீன் போடுறதோ, யாருக்கான உத்தரவாதம் கொடுக்குறதோ, நான் இருக்க பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
தீராத மனக்கவலை, பணப்பிரச்சனை, சிறிய வியாதி கூட பெரியதாகி நீண்ட காலம் இழுக்குமா. சாதாரணமாக காய்ச்சல் வருது 4 நாளில் சரியாகிறது, இவங்களுக்கு இழுத்து 4 மாதம் ஆகும். அந்த மாதிரி போட்டிருக்காரு. ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு வழக்கு பெரிதாகும். வழக்கு சண்டை, கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதில் நஷ்டமும் ஏற்படுமா. பிரச்சனை வந்து ஜெயிக்க முடியாது. சிறைப்படுதல், அதிக அளவு நஷ்டம், கண்டங்கள், வரக்கூடாத துன்பங்கள், கவலைகள், நோய்கள், இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி வரும்பொழுது தாய்க்கு கண்டம். 8இல் சனி, சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் சஞ்சரித்தால் தன்னுடைய உயிருக்கும் கண்டம் அப்படிங்கிறத போட்டு முடிக்கிறார். சரி, இப்போ 8ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, அஷ்டமச்சனி, துளி கூட நன்மை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு என்ன பரிகாரம்? வியாதி வந்தாச்சு, நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னால், கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன தசாபுத்தி நடக்குது, சனி பகவான் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் அவசியம் பார்க்கணும். அதுலேயும் போய் லக்னத்தில் இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. சில வியாதிகளுக்கு மருந்து இல்லை, இன்னுமே கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி அமைப்புக்கு ஆளாயிரும். சில வியாதிகளுக்கு மருந்து இருக்குது. நம்மளுக்கு வந்திருக்கிற 8ஆம் இடத்து சனி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிற டிசீஸா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான், நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்தால் மட்டும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்து சனி உங்களை இன்னும் பண்ணாது. உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்குது, சொந்த ஜாதகத்தில் இண்டிவிஜுவலில் அருமையாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக நீங்கள் இறங்கி எப்போ போல் இருக்கலாம் அப்படிங்கிற தெளிவடையலாம். அல்லது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. சூரியனுக்கு சனி ஓகே, சனிக்கு சூரியன் ஆகாது. இப்படின்றது தான் ஒரு ஜென்ரலான கதை. இது சம்பந்தமாக புராண கதைகள்லாம் கூட இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் அப்படின்றவர் ஜொலிக்கிறவர். அவர் வந்து பெரிய ஒரு ஒளிப்பிழம்பு, தேஜஸ், வெளிச்சம், இதெல்லாம் வந்து சூரியன். இந்த வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்டர், அதை வந்து அப்படியே வாங்கி திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுறது சந்திரன் அப்படிங்கிறோம். அப்போ வந்து இந்த சூரியன்றது வந்து நமக்கு ஆத்மா, சந்திரன் அப்படின்றது மனசு. இந்த ஆத்மா அதுலேருந்து வரக்கூடியது மனசு. ஸோ இப்படி தான் நமக்கு போகிறது. அப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு தான் சனி பகவான். இப்போ நீங்கள் வந்து அந்த சூரியன் வெளிச்சம் இருக்கு இல்லையா, இருட்டு, கருப்பு, அதுதான் சனி பகவானுக்குள்ள காரணமாக சொல்கிறோம். ஆக்சுவலாக கருப்பு கிடையாது. கருப்பு யாருன்னா ராகு தான் சனி பகவானுக்கு. ஏன்னா அர்ச்சனை பண்ணும் பொழுது நீலவர்ணாய நமகான்னு தான் பண்ணுறோம். நீலவர்ணமாக தான், கருநீலம் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து சனி பகவானுக்குள்ள கலராக வந்து வேதம் சொல்கிறது. ஏன்னா நம்ம அர்ச்சனை எல்லாம் நம்ம பூஜை கோயிலில் பண்ணும்பொழுது நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு மாதிரி கருநீளமான ஒரு கலர். ஆனால் கருப்பு கலரு கிருஷ்ண கந்தானு லேபனம் அப்படின்னு சொல்லி ராகுவுக்கு சொல்கிறாங்க. கிருஷ்ணனா கருப்பு, கிருஷ்ண கந்தானு லேபனம், அவன் வந்து கருப்பு பொட்டு வச்சிருக்கிறவர் அப்படின்னு ராகுவை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கருப்பு அப்படின்ற கலரை ராகுவுக்கு கொடுத்துருக்காங்க வேதத்தில். அதே மாதிரி நீலவர்ண கருநீலம் அப்படின்றத சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, கருநீலம் அப்படிங்கிறது வந்து எல்லை இல்லாதது. நீல கலர் எல்லை இல்லாமல் இருக்கிறதுனால தான் வானம் நீளமாக தெரிகிறது, கடல் நீளமாக தெரிகிறது. ஆக்சுவலாக கடலுக்கு எந்த கலரும் கிடையாது, அது மாதிரி வானத்துக்கும் எந்த கலரும் கிடையாது, ஆனால் அது நீளமாக தெரிகிறது இல்லையா. இதுக்கான காரணங்கள் இதுதான், அதுக்கு எல்லை இல்லாதது. அது மாதிரி நம்மளோட இந்த பக்கம் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிப்பட்டவர். இந்த லாஸ்ட்டில் இப்போ நம்ம நடுவில் பூமி இருக்குன்னா, இந்த பக்கம் சுக்கிரன், புதன், சூரியன். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய், குரு, சனி. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற சனி, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவர் சூரியன். அவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டான ஒரு இது. இவர் வந்து ஒளினா ஒரு நிழல், ஒரு ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கருப்பு இல்லை, நிழல் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த நிழல்னா என்ன, இந்த உடம்பு. இந்த ஒளி எதில் செயல்படுறது, இந்த உடம்புல செயல்படுறது. அப்படி இந்த ஒளி இருக்கிறதுனால தான் இந்த நிழல், ஒளி இருந்தால் நிழல் இருக்கும். அப்போ இந்த ஒளி இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு இயங்கும். இப்படி தான் இதான் ஆத்மாவுக்கு உள்ள காரணமாக வருது. இதை வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக இது இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, அஷ்டமத்து சனி பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும். அஷ்டம சனியில் வந்து
பல பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 7 சனியை காட்டிலும் கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது யாருக்கு என்ன ஏன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுவரை கண்டக சனி கஷ்டமாக இருக்கும். சனி பார்வையில் இருக்கிறதுனால இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி நல்லா இருக்கும். இவர் வந்து சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்கு 6, 7க்கு அதிபதி. 6ல் வந்து 6க்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால எதையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தரார். அப்படி ஆனால் 7ல் இருக்கிற 7க்கும் இருக்கிறவராக இருக்கிறதுனால குடும்பம், பார்ட்னர்ஷிப்பு, வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களில் சிம்ம ராசிக்கு தடைகளை ஏற்படுத்துவார் இதே சனி பகவான். இவர் வந்து அங்கேருந்து ஒரு பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து இப்போ சனி பகவான் வந்து இது வரைக்கும் வந்து 7ஆம் இடத்துல இருந்தார். அதுலேருந்து 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். பாக்கியங்கள், பாக்கியம்னா நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள், வேலை, கல்யாணம், குழந்தை, இதெல்லாம் சிம்ம ராசிக்கு ஏற்பட்டிருக்காது. கடந்த 2 வருஷத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அஷ்டமத்து சனிக்கு போகிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். ஆனால் வேலை கிடைக்கும், எதிர்ப்புகளை தாண்டி வேலை கிடைக்கும். ஆனால் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் கொடுக்க மாட்டார். அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி குரு. அந்த குரு வந்து உங்களுக்கு 11ஆம் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஸோ அதனால் இவர் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சனிபான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலன்களை தான் சனிபகவான் கொடுக்க முடியும். அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு வேலை, உத்தியோகம், அதில் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். இதுக்கு அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல், கலை, சினிமா, வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் புதிய தொடர்புகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அது வந்து புதனுடைய வீடு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவாக, ஏற்கனவே குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், ஒரே வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த வாக்குவாதங்கள் நீங்கி அதுலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 8வது வீட்டிலேருந்து 2வது வீட்டை பார்க்குறாரு. அதனால வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி வந்து பல விஷயங்களில் நல்ல பலன்கள் நடக்கும். இருந்தாலும் உழைப்பு வந்து அதிகப்படுத்தணும். உழைப்பு தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா வந்து உழைப்புக்கு அதிபதியே அவர் தான். கடந்த 2 வருஷத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும், கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பல விஷயங்களில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, அடுத்த ஸ்டெப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்தில் வந்து குடும்ப பெண்களுக்கு இடமாற்றம், வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பல பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 8ல் அஷ்டமத்து சனியில் உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இது கண்டிப்பாக ஏற்படும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வந்து மாணவ செல்வங்களுக்கு அவங்க வந்து படிப்புக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, படிப்பில் ஜெயிக்கிறது, இதெல்லாமே நடக்கும். அதனால் அது மாணவ செல்வங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனினால் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படாது. ஆனால் 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதத்துக்குள்ளே அடுத்த வருஷம் 2025 உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா ராகு அங்கே இருக்கார் 8வது வீட்டில், 2ல் வந்து கேது இருக்குது. அதனால் உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாரானு ஒருத்தருக்கானோ மார்ச்லேருந்து மேக்குள்ளே உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கும். அப்போ அதுக்கப்புறம் கொடுக்காதா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொடுக்கும். ஏன்னா அந்த கேது வந்து உங்கள் ஜென்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 5ஆம் மாதத்துலேருந்து. 7 எகைன் ராகு வராரு, எகைன் உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு ரெகுலராக வந்து உங்களோட உடம்புக்கு ஃபிட்னஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணிங்க. ஜெரிமான கோளாறுகள், சூடு, உடல் சூடு, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உடனே ஸ்டெப்ஸ் எடுங்க. இளநீ குடிங்க, 2 நாளைக்கு ஒரு தரமான இளநீ குடிங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி உடல்நிலை கோளாறுகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணிங்க. சனிப்பெயர்ச்சினால் நீங்கள் வணங்க வேண்டியது எதை வணங்கினா நல்லா இருக்கும்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன், அவருக்கு அதிதேவதை சிவன். அதனால் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் நீங்கள் வந்து சிவன் கோயில் போயிருங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் சிவன் கோயில் போய் அந்த பிரதோஷ நேரத்தில் இருங்க. முடிஞ்சால் பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருங்க. முடிஞ்சால் அந்த புஷ்பங்கள் வாங்கி கொடுங்க, பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இது மாதிரி இருந்து பிரதோஷத்துக்கு பிரதோஷம் விடாமல் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க.
நிச்சயமாக இந்த 7 சனியில் உங்களுக்கு பல விதமான முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கிடைச்சி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரமாக இருக்குது. இந்த சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட காலங்கள், இது கல்யாணம், திருமணத்துக்கு பார்த்தோம்னா உங்கள் 7வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால அவர் வந்து கெடுதல் பண்ணாமல் மறைஞ்சிட்டதுனால, அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை, அந்த வீட்டு அதிபதி பார்வை வர்றதுனால உங்களுக்கு 5ஆம் மாதம் வாக்கில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக நிறையா இருக்குது. 5ஆம் மாதம் இல்லாட்டினாலும் அவருடைய என்ன லாபஸ்தானத்தில் வராரு. அதுக்கடுத்து 12ஆம் இடத்துலேருந்து சனியை பார்க்குறாரு, 7ஆம் வீட்டு அதிபதியை பார்க்குறாரு. 5ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கான காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிசாரமாக உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வராரு. 12ஆம் இடம்னா சுபகாரிய செலவினங்கள். அந்த இடத்துலேருந்து அவர் வந்து 9வது பார்வையா, பாக்கிய பார்வையா சனி பகவானை பார்க்குறாரு. சனி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு 7க்கு அதிபதி. ஸோ கோச்சார ரீதியாக திருமணத்துக்கு 2025 உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு காரணங்கள் இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிம்ம ராசி அன்பிற்குரியவர்களே, அஷ்டம சனி ஆரம்பம். அஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை, உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு தீராத வகையில் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது, அவமானங்கள் ஏற்படாது. குடும்பத்துக்கு ஏற்பட்ட தொல்லைகள், சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை குரு பகவான் செவ்வாயெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த எதிரி 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால, எதிரியோட வீட்டில் போய் மறையிறதுனால எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எதிரிகள் உங்களை மிரட்டுவாங்க, ஆனால் அவர்களை மிரட்டி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானம். தொழில் வகையில் உங்களுக்கு லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். தொழில் வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு தசமஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு 10ஆம் இடம். அதாவது உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில், உங்களுடைய மூத்த சகோதரர்களின் வேலையில் தாமதம் ஏற்படுறதுனால அவருக்கும் சேர்த்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் 2ஆம் இடம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் பணம் பொலிவும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் 2 பேரும் டைரெக்டாக மோதிக்கிறதுக்கு உண்டான நேரம். அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம்ங்கிறது வந்து 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், வாழ்க்கை துணையின் வாக்குஸ்தானம். உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால வீட்டில் நித்தம் ஒரு ஆர்குமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. இந்த அஷ்டமஸ்தானி நடக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா குடும்பத்தில் தான் பிரச்சனையை பண்ணுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பெருசாக பாதிக்காதவர் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வியாபாரிகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். வியாபாரத்தில் காம்படிட்டர்ஸோட கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் காரணமாக படிப்பில் தவறுதல் ஏற்படுறதுக்கோ தாமதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களால் உதவிகள் செய்ய முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு பண தேவை இருக்கும்போது உங்கள்கிட்ட பணம் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பணமுறை ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் நான் இதை பண்ணுறேன், நான் இதை பண்ணிடுறேன், இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிடுறேன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தா அஷ்டம சனி பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் உங்களுடைய வேலையில் தடுமாற்றம், சிலருக்கு வேலை இழப்பு, சிலருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம். நீங்கள் இடமாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு வேறு ஊருக்கு போக சொல்லுவாங்க, அவங்களால போக முடியாது.
அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்னால் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் தினமும் விநாயகர் அகவலை படிச்சுட்டு வாங்க, ஒலிக்க செய்யுங்கள். ஒளிநாடா மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ, ஒளிநாடாவிலையும் இதில் இருக்குது, அதை வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. முடிஞ்சால் நீங்கள் மனப்பாடமாக சொல்லுங்கள். எதுவுமே நாம் சொல்கிறதுல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். மனசில் இருக்கிற குரோதத்தையும் கோபத்தையும் தடுமாற்றத்தையும் விளக்க செய்வதற்கு நம்ம சொல்லணும் அந்த மந்திரத்தை. யாரோ சொன்னதை அப்படியே கேட்டால் தப்பு கிடையாது, ஆனால் அதை சொல்லி மனப்பாடம் பண்ணணும். உங்கள் மனசுக்குள்ளே அதை கொண்டு வரணும். வெளியில் இருக்கிற அந்த புத்துணர்ச்சியை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அந்த மந்திரமே சொல்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். அதாவது விநாயகர் அகவல், கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் சனி பகவானுக்கு உண்டான ஹனுமன் சாலிசா, ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசா போன்ற மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025 நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும்னு அறிவுறுத்தக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்குது. அதற்காக எல்லாமே கெடுதலாக நடக்க போகுதா அப்படின்னு கேட்டால், நிச்சயம் ஒரு சில கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதில் குரு உங்களுக்கு மாறுவார், குரு உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவார். தற்போது இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியோடு சேர்ந்து சனி மார்ச் 29 மாறுறாருனா, அடுத்தது ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்கும், அதற்கப்புறமா குரு பயிற்சி நடக்கும். இது எல்லாத்தினுடைய இம்பேக்டும் சேர்ந்தது தான் இந்த 2.5 வருட காலங்களும். ஸோ சனி மட்டுமே போட்டு படித்து எடுக்க போகிறாரு, சனியோடைய பிடியில் மாட்ட போகிறேன், அவர் மட்டுமே என்னை துவைச்சி எடுக்க போகிறாரு அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு மற்ற கிரகங்களின் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக மட்டும் நீங்கள் களத்தில் நின்றால் போதும், உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் போதும். அவ்வளோதான், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் ஓரமாக ஒதுங்காதீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நிறைய மெடிடேட் பண்ணுங்கள், நிறைய மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். வெளியிலேருந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதோட ஒரு பெரிய வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு அல்லது மனதை குழப்பிக்கொண்டு அந்த வாய்ப்பை தேடி நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழும். நீங்கள் இருப்பதை அப்படியே நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில், இந்த 2.5 வருட காலகட்டத்தில் நீங்கள் பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அதே போல் ரொம்ப பழமை வாய்ந்த விஷ்ணுவோடைய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். குறிப்பாக ராமேஸ்வரம், இந்த ஒரு இடத்துக்கு போனால், அதாவது நான் ஒரு பக்கம் வைணவ கஷேத்திரமும் சொல்கிறேன், இன்னொரு பக்கம் சைவ கஷேத்திரமும் சொல்கிறேன். இது இரண்டும் ஒருங்கே அமைந்த ஒரு அற்புதமான இடம்தான் ராமேஸ்வரம். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கான சனியின் பாதிப்புகள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு கம்மியாகும். ஏன்னா சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டமே கொடுக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு சிவனுக்கு இணையான ஒரு பலம் கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தான். அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கணும்னா நீங்கள் சிவன்கிட்டே நீங்கள் போய் நீங்கள் அவருடைய சந்நிதியில் நீங்கள் தஞ்சம் புகும்போது சனீஸ்வரனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது நிச்சயம் கம்மியாகும். முடிந்தால் திருப்பதிக்கு கூட சென்று வரலாம். திருப்பதியுமே சனி கிரகத்திற்கான க்ஷேத்திரங்களில் ஒன்று, இதில் பல பேருக்கு தெரியாது. பட் அந்த க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுதும் உங்களுக்கான நெகட்டிவ் அப்படிங்கிறது கம்மியாகி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயம் அதிகமாகும். எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்திற்கு ராகு வராரு. இந்த 2.5 வருட சனி நகர்வின் காலகட்டத்திலேயே 7ஆம் வீட்டிற்கு ராகு வரும் பொழுது அது உங்களுக்கு சில நேரங்களில் திருமண பந்த ரீதியாக சில குழப்பங்களை கொடுக்கலாம். யாராச்சும் இப்போ தான் நியூலி மேரிடாக இருக்கீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கான வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த 2.5 வருட காலங்கள்ங்கிறதுல நிறைய செப்பரேஷன்ஸ் அது உண்டு பண்ணிடும். ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. நீங்கள் முடிந்தவரை ரொம்ப விட்டு கொடுத்து போகிற ஒரு குணம் கொண்டவராக நீங்கள் உங்களை வைத்து கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்கு அதனுடைய பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். குடும்பத்துக்குள்ளாரே அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்துருங்க. முதல் ஆளாகவே நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு ட்ரபிள்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வரணும். நீங்கள் நிச்சயம் இந்த 2.5 வருட காலங்கள்ங்கிறது சனியினால் பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே
சில விஷயங்களில் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கக்கூடிய இடத்துல வைத்துக்கொள்வது. இப்போ நான் ஆலய வழிபாடு ஒரு பக்கம் சொல்கிறேன், இன்னொரு பக்கமும் எமோஷனலாகவும் உங்களை நீங்கள் வந்து ரொம்ப கம்போஸ்டாக வச்சுருக்கணும். ரொம்ப பக்குவமாக நீங்கள் வைத்திருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணப்படுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதை ரொம்பவே பர்ஃபெக்டாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப நீட்டாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் சிம்மராசி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள்கிட்ட ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது அப்படியே கூட்டிடுவாங்க. அதே மாதிரி பெருசாக நடிக்க தெரியாது. இது ரெண்டும் ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். சரி, அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உள்ளதை உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமத்து சனி, 8ஆம் பாவத்தில் சனி பகவான். சனி வந்து அஷ்டமத்து சனியாக உட்கார்றாரு. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7, அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் கடத்திரஸ்தானத்துக்கும் அதிபன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியாக உட்கார்றார். அஷ்டம சனியாக உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பார். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு? ஃபஸ்ட்டு ஆரோக்கியம், ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை. இல்லைனா என்ன ஆவீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவீங்க. இல்லைனா நான் ஒரு டயட்டிங் இருக்கேன், ஒரு ஷைட்டிங் இருக்கேன், நான் வெயிட் வந்து நிறைய இருக்கேன், வெயிட்டை குறைக்கணும், நான் ஸ்கின்னு ரொம்ப அழகாக இருக்கணும், எனக்கு முடி பயங்கரமாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் டயட்டிங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்க, நல்லது நினைக்க தான் போவீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, பிள்ளையார பிடிக்க போய் குரங்காரி ஓடும். அப்போ இந்த மாதிரி டயட்டிங் ஷைட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் மெடிக்கலி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் செய்யுங்க. சரிங்களா? நான் டயட்டிங்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கச்சா முச்சான்னு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றேன். அந்த கச்சா முச்சான்னு ஹோட்டல் சாப்பாடுனால எனக்கு சில சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? முக்கியமாக சனி நல்லா இல்லை அப்படின்னா அவரோட டார்கெட்டட் ஏரியாஸே இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக சனியினோட ஒரு ஆதிக்கம் இருக்க ஏரியா அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும், கால் விரல் வரைக்கும், இதுதான் வந்து சனியினோட ஆதிக்கம் இருக்க ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தங்க கொலுசு போடக்கூடாது அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா தங்கம் அப்படின்னாலே சுக்கிரன் சார்ந்தது, குரு சார்ந்தது. அதனால் அதை வந்து காலில் சனி இருக்க ஏரியாவில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் மேலே உடம்புல இருக்க எல்லா எலும்பும் சனியினோட ஆதிக்கம், நுரையீரலில் சனியினோட ஒரு பங்கு அப்படின்றது இருக்குது. அப்போ என்ன வரும்? ஹெல்த்தை வந்து கவனமாக தேவை, கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், முட்டி வலியாக இருக்கலாம், இடுப்பு வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா லம்பார் ஸ்பாண்டுலோசிஸ் அப்படிம்பாங்க, அந்த இடுப்பு எலும்பு தேய்மானத்தை சொல்கிறதுங்க. இந்த மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும். இல்லைனா ஒரு பிரயாணம் அப்படின்றது போவோம், அந்த பிரயாணத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, நம்ம இன்னமும் ஒழுங்காக தான் போயிருப்போம், ரோட்டில் நிறைய இடியட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, எவனோ வந்து நம்மளை இடித்து நம்ம வந்து விழுந்து எழுந்து நம்ம காலில் ஒரு ராடு, இந்த மாதிரி சும்மா சின்ன பிள்ளைங்க குடுகுடுன்னு ஓடிச்சு ஓடியாந்துச்சு, கீழே உழுந்து எழுந்துச்சு, சின்ன இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஆஸ்டியோமைலிட்டிஸ் இருந்துச்சு. அது என்னென்னா எலும்பில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் வந்து அந்த எலும்புலேயே ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும். சும்மா சாதாரண அடி ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும். இதை வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி ஆஸ்டியோமைலிட்டிஸ்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், கடன். ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எது அப்படின்னா கடன். எக்காரணத்தை கொண்டும் கடன் அப்படின்றது வாங்காதீங்க. அப்படி வாங்கணும் அப்படின்னா தனிநபர் கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கடனை திருப்பி செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் வாங்கணும். எக்ஸஸாக கடன் வாங்கி மாட்டி தவிக்காதீங்க. சனி பகவான் அதை ஏற்படுத்துவார். அதாவது கடன் வாங்க வச்சு, நம்மளை பதில் சொல்ல வச்சு, நம்மளை கட்ட முடியாமல், நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடுரோட்டில் நிற்க வைக்கணும். இதெல்லாம் சனி செய்வார். ஸோ டோன்ட் டூ. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது இடம் என்ன அப்படின்னா செலவுகளை குறைக்கணும். நான் இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறேன், அஷ்டமத்து சனியாவது 9வது சனியாவது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா இந்த ஜோசியருங்க எதையோன்னு சொல்லிங்கிறாங்க. பிளானட்ஸ் நெவர் ஸ்டே லைவ். எங்கள் அப்பா வந்து பாருங்கள், சின்ன வயசுலேருந்து எப்பயுமே எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்றது சொல்லுவார். ரீசன் என்னென்னா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஹைலி குவாலிஃபைடு, எல்லாமே டாக்டர்ஸு. இப்போ நான் டாக்டரு, எங்கள் இன்னொரு அக்கா எம்எஸ்ஸு, இன்னொரு அக்கா வந்து அட்வொகேட், இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி குவாலிஃபைட் பர்சனாலிட்டிஸ் தான். ஆனால் எல்லாருக்குமே ஆஸ்ட்ராலஜின்றது தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, பிளானட்ஸ் நெவர் ஸ்டே லைவ். கிரகங்கள் எப்பயுமே போய் உரைப்பது இல்லையா. அப்போ கிரகங்களோட பொசிஷன் பார்த்து நீங்கள் மற்றவங்களுக்கு பெருசாக சொல்லணும்னாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் எல்லாரோட பேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பேஷன் அப்போ சொல்லும்போது நிறைய விஷயம் புரியாமையே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இப்போ அஸ்ட்ராலஜியை பற்றி பேசும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அடடா, சுக்கிரனை பற்றி அப்பா இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, குரு 9ல் இருக்கணும், ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி 11ல் சனி இருந்தால் கட்டுக்கட்டாக சம்பாதிப்போமா, 11ல் ராகு இருந்தால் மூட்டையாக சம்பாதிப்போமா, இப்படி சாதாரணமாக நிறைய வார்த்தைகள்
நம்ம வந்து இப்போ நிறைய ஜோதிஷ் புக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புலிப்பாணி சித்தர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. கேது நின்ற நிலை, மாந்தி நின்ற நிலை, சனி நின்ற நிலை, இப்படி நிறைய ஒவ்வொரு கிரகங்களும் நின்ற நிலை, அதனால் என்னென்ன பாதிப்பு, என்னென்ன ப்ளஸ், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க தான். சரி, ஓகே. இப்போ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த அஷ்டமத்து சனியில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்படியெல்லாம் வரும், அதுக்கப்புறம் நம்பாது உங்களோட இஷ்டம். சரிங்களா? சரி, அப்போ செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக கம்மி பண்ணுங்கள். இன்றைக்கி சம்பாதிக்கிற வருமானமே இந்த 2.5 வருஷமும் சம்பாதிப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ப்ராப்ளம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம இன்றைக்கி 100 ரூபாய் சம்பாதிக்கணும், 100 ரூபாயும் பஜ்ஜி வாங்கி, போண்டா வாங்கி, சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாது. 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 50 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணுறோம்னா 50 ரூபாய் சேவிங்ஸ் அப்படின்றது வைக்கணும். சனி பகவான் சேமிக்க விட மாட்டார், அதையும் மீறி நம்ம வந்து சேமிக்கணும். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 இடம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து சனியினோட பார்வை 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் பெருசாக நிம்மதி அப்படின்றது இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு மேலோங்கும், நிம்மதி சந்தோஷன்றது அப்படியே குறைஞ்சிடும். குடும்பத்தில் ஆளாளுக்கு ஒரு துருவம், அப்படி ஒரு துருவத்துக்கு போகிறாங்க, ஒரு திசைக்கு போகிறாங்க அப்படின்றாங்க பார்த்தீங்களா? பசங்க பையன் இருந்தானா பையன் ஒரு விதத்தில் அவன் வந்து நம்மளுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்துவான், அவனோட கேரக்டரில் டெட்ரேஷன் இருக்கும். பொண்ணு இருக்குன்னா பொண்ணு விதமாக நம்மளுக்கு ஒன்று அடங்காது. ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃப் நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம அப்படியே விட்டேத்தி அனுப்போம். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு டைரெக்ஷனில் இந்த நவகிரகங்கள் 9 அப்படி திரும்பி நிற்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் வேறு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் டீல் பண்ணுறது நம்மளால் முடிஞ்சது, தீர்த்து வைக்கக்கூடியது, கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக தீர்த்து வைக்கலாம். சிலது முடியவே முடியாது, பகவான்கிட்ட விட்டுடணும். சரிங்களா? ஸோ இது நடக்கும். சனியினோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால, சனியினோட பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, பூர்வ புண்ணியத்தில், அதாவது பூர்வ ஜென்மங்களில் நம்ம என்னென்னலாம் கெட்டது செஞ்சோம், அந்த கெட்டதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம். இவரோட பார்வை 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, இப்போ எனக்கு வயசு 35ஆவதுங்க 30ஆவதுங்க, இந்த 30 வருஷமாக நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேன், அதுக்கு நான் இப்போ அனுபவிப்பேன். இது வந்து அஷ்டமத்து சனியும் போது 5ஆம் பாவத்தை சனி பார்க்கறதுனால இப்படி ஒன்று நடக்கும். அதே மாதிரி பசங்க, என் பையன் ஸ்ரவன்குமார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்கெல்லாம் என் பையனா இது, என் பையனை பூனைக்குட்டின்னு நினச்சினே இது புலிக்குட்டியாக மாறி இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற காலம். கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? இப்போ இதை பார்த்துட்டு இருக்க சிலர் சொல்லுவாங்க, எங்க கொஞ்சமான நல்லதாக சொல்லுங்களேங்க, நல்ல வார்த்தைங்களை சொல்லுங்களேங்க, எங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தினால தாங்க இந்த உண்மையை சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகே. அதுக்கடுத்து சனி பகவான் 10ஆம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, தொழிலில் நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் வரும். நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், இதை தூக்கி இங்கே வச்சுருப்போம், அதுக்கு ஏன் இதை தூக்கி வச்சேன்னு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து நடக்கும். புரியுதுங்களா? சும்மா இதை தூக்கி வச்சாலே அப்போ நம்ம எதையாவது செஞ்சோம்னா எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடக்கும். அப்போ முடியும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கூலாக பழகணும், முடியாது அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சிவனேன்னு இருக்கணும், தேமேன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தேமேன்னு இருந்தால் பிரச்சனைகளே கிடையாது, பிரச்சனைகளே ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சனியினோட பார்வையினால் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ராகு கேது பயிற்சி வருது, குரு பகவானோட பயிற்சி வருது. குரு 11ஆம் பாவம், ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா 7 and 1, இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த பயிற்சிகளே நாங்கள் சொல்லுவோம், இதே சேனல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆன் தி ஹோல் சிம்மத்துக்கு இந்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்களான்னா, நம்மளோட வாழ்க்கையை அப்படியே ஒரு புரட்டி போடும். புரியுதுங்களா? ஸோ நிறைய வந்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு பிரிவினை, மனதளவில் பிரிவினை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியே வந்து ஒரு பிரிவினை, நம்ம சொத்து தகராறு, நம்ம இவ்வளோ நாள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்திருப்போம், நிறைய சம்பாரித்து 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, நம்ம தான் நிறைய செஞ்சுருப்போம். இந்த காலகட்டம் அத்தனை பேரும் ஏமாற்றி உங்கள் அம்மா அப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை அப்படியே வெளியே ஒன்றும் இல்லாமல் அமைச்சிடுவாங்க. இந்த மாதிரி அமையறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில்லங்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம கோர்ட்டு கேஸுன்னு தெரியறதுக்கு, அசிங்கப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு, செஞ்ச தப்புக்கு அனுபவிக்காமல் செய்யாத தப்புக்கு ஒரு அவசொல்லு, ஒரு அவப்பேறு, சொசைட்டியில் ஒரு சமூகத்தில் ஒரு தலை குனிவு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. புரியுதுங்களா? உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டேன். சரி, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே அஷ்டம சனிக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தலியில் இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில். அந்த ஈசனை வழிபாடு பண்ணுறது மூலிமா என்னங்க சூப்பராக சனி எல்லாமே நல்லது செஞ்சிடுவார்? அப்படி கிடையாதுங்க. 100% அவர் கெட்டது செய்யணும் அப்படின்னா 50% செய்வார். அந்த 50%மே நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அகத்தீஸ்வரரை எப்படி எத்தனை முறை வழிபாடு பண்ண முடியுமோ வழிபாடு பண்ணுங்க. அதுக்கும் மேலே ஹானஸ்டாக இருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க இடத்துல நடக்கிறோம், அப்போ எப்படி பார்த்து நடப்போம். அந்த மாதிரி பார்த்து செய்யும்போது பிரச்சனைகள் கம்மி. அதுக்கும் மேலே தசரத மகாராஜா எழுதின நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது மூலியமாகவும் இந்த அஷ்டமத்து சனியை எளிமையாக
கடந்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனி பெயர்ச்சி சிம்மத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ சேலஞ்சிங் டைம் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லணும். சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், பயந்து ஓடாதீங்க. சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சிங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட உத்திரம் நட்சத்திரமும் இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல தைரியத்தோட தன்னம்பிக்கையோட டீஃபால்ட்டாகவே இவங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். எதாக இருந்தாலும் முகத்துக்கு முகம் பேசிட்டு போயிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளுனா கூட பார்க்க மாட்டாங்கங்க. இந்த அளவு சிறப்பானவங்க, இந்த ஒரு யூனிக்காக தெரியக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வர. அச்சோ அஷ்டம சனியாச்சே, கவலையே படாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு கெட்டவர். அப்போ கெட்டவர் கெட்ட இடமான 8ஆம் இடத்துக்கு போகிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு கட்டாயம் நல்ல காலம், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் 100% அப்படிங்கிறது இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதே சமயம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராருங்க. லாபத்தில் இருக்க குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்குறனால ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நான் பணம் போட்டேன் அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக நான் விரிவு பண்ணிடுவேன், எனக்கு கடன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ தொழிலுக்காக கடன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. அது மட்டும் இல்லாமல் 2.5 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட லேசினஸை ஒதுக்கி வச்சுருங்க. தேவையில்லாமல் விதண்டாவாதம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு டீஃபால்ட்டாகவே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கனிவு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவு ஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம். 2, 5, 8, 11 இந்த இடங்களை பணவரவு ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த சமயத்தில் பாருங்கள் 8ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து 11ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார். இப்படிங்கும்போது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை சனி பார்க்குறனால உங்களை அடுத்தவங்க வந்து பேராசையை காமிச்சு ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து 10,000 கொடுங்க, நான் 1 லட்சம் கொடுக்குறேன், இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு உங்களை ஆசையை காமிச்சு உங்கள் பணத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் அது அவங்க நிலமே இருக்காது, அடுத்தவங்க நிலமா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தில் குறிப்பாக இளைஞர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது நான் வந்து சாகசம் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிலம் வாங்க விற்க ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டமாக அவங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வந்து கௌரவ பொறுப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, போதும்ப்பா கௌரவம் மட்டும் நமக்கு பத்தாது, நமக்கு வந்து பணம் வரவும் நல்லா இருக்கணும், போய் பணம் பொழைக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பதவியை வந்து தூக்கி போட்டுட்டு உங்களோட பணம் சம்பாதிக்கக்கூடிய உங்கள் தொழிலில் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால ஒரு சிலர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்லாம் போட்டு வைப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லதுங்க. இன்சூரன்ஸ் பணம் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பரம்பரை சொத்து உங்களுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதிர்பாராத பணவரவு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த சமயத்தில் கட்டாயம் கொடுப்பாருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வயதானவங்களுக்கு இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 70 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக வந்து உங்களோட 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழில் ஸ்தானத்தை கர்மகாரகனாகி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் பார்க்கும்போது தொழிலில் ஒரு நல்ல வெற்றி கொடுப்பாருங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் உங்கள் தொழிலுக்காக ஒதுக்கி உழைச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 மணி நேரம் நீங்கள் உழைக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு விரிவாக்கமும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்காலில் ஒரு சின்னதாக வலி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு ரெகுலராக ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களோட மாமியாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க.
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறனாலங்க ஒரு சிலருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், கேட்ராய்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் பண்ணிக்கும்போது அது வந்து சக்ஸஸாக முடியுங்க. ஒரு சிலருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அதை பல்வலி வரும், அதை வந்து நீங்கள் ரூட் கேனலோ இல்லை வந்துட்டு அந்த பல்லை எடுத்துட்டு நீங்கள் வந்து வேறு பல் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும். அதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து ஒரு இது கொடுக்குங்க. பேச்சினால் கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நீங்கள் முக்கியமாக பேச மாட்டீங்க, எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசிட்டு போயிடுவீங்க. இருந்தாலும் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களாவே வந்து அடுத்தவங்களை பற்றி பேசிட்டு அதை நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் வந்து போஸ்ட் பண்ணுற அமைப்புகள், இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல்கள் உங்கள் பேச்சினால் வரும். கொஞ்சம் கவனமாக பேசும்போது கவனமாக பேசுங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து உணவு சம்மந்தப்பட்ட இடங்க. அதனால் எடுக்கிற உணவுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கிறதும் எளிதில் ஜீரண மாதிரியான உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்ங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. நம்ம குடும்பம் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே நம்ம குடும்பத்தையே சாரும். அதனால் மனம் விட்டு குடும்பத்தோடு பேசுங்க. குடும்பத்தோட ஜாலியாக போயிட்டு வாங்க, வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. உடல் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு பண்ணினாலும் நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கொடுக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு சிறு தடை ஏற்பட்டு ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதன் ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்கும். சினிமா துறையில், மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு சிலருக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், கலைகளில் ஆர்வம். ஒரு சில பெண்களாக இருந்தால் நாங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம், இல்லை வந்து நான் கிளாஸ் பெயிண்டிங்லாம் கற்றுக்குறேன், ஒரு லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறலாம் இருக்கிறவங்க, மேற்படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை 11ஆம் இடத்துலேருந்து 3, 5, 7 படுறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பையும் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தை எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவை ஞாயிற்றுக்கிழமை நாளில் தானம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த 1 மணி நேரம், இல்லை சனிக்கிழமைகள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளிலோ சூரிய உதயத்திலேருந்து அந்த 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு சனி பார்க்குறாரு. 2ஆம் இடம் அப்படின்னா பேச்சில் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா மௌன விரதம் இருக்கிறது. அதே மாதிரி உணவால் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அந்த மௌன விரதம், அந்த 1 மணி நேர பேச்சை வந்து நீங்கள் வந்து தியாகம் பண்ணும்போது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை நடக்கும்.